இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் மேலே வந்து இட்லி வச்சு வேக வச்சுக்கலாம், கீழே வந்து அந்த ஸ்டீம் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வித்தியாசமான பாத்திரங்கள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதேமாரி மளிகை ஜாமான் பொருட்கள் எல்லாம் கூட வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் வரப்போகுது. இதுமாரி மசாலா ஜாமான்லாம் என்னென்ன மசாலா ஜாமான்லாம் வச்சுருக்காங்க, எதுக்கெல்லாம் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதில் போத்தீஸ்லாம் போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு காய்கறி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து போத்தீஸில் எல்லாமே டோர் டெலிவரி கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஜாமான் மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அது அந்த ஃபுட் ஐட்டம்லாம் இருக்கலாம். அப்புறம் இந்த பேக்கெட்டை பிரித்து காட்டலையான்னு கேட்பீங்க, அதனால் நான் வந்து காட்டுறேன். இது கடைசியாக தான் தெரியும் இந்த மாதிரி பேக்கெட்லாம் தராங்கன்னுட்டு. பார்த்திங்கன்னா அம்மா மேஜிக், அது ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 30 ரூபா. நாட்டு சக்கரை இருக்குதுப்பா அதில், பார்த்திங்களா? நாட்டு சக்கரை இருக்குது, வச்சுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய அழகாக இருக்குது இந்த பேக்கெட்டே பார்க்க. இது வந்து ரசப்பொடி இருக்குது, சால்டட் பட்டரு, அமுல் அதெல்லாம் இருக்குது இதில். இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸை எடுத்தால் தான் சீஸை வைக்க முடியும் போல் இருக்கு. எடுத்தாச்சு. இப்போ சீஸெல்லாம் வச்சாச்சு, கவர் பண்ண வேண்டாம். அவ்வளோ உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலான்னு வச்சுருக்கேன் இதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் அப்படியே போட்டு விட்ருவோம், வருஷனுக்கு தான் அது. வளர்கிற பசங்க சாப்பிடலாம், நெய்யெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாளியில் இருந்த எண்ணெய் மிச்சத்தை இதில் ஊற்றி ஃபில் பண்ணி நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோசரி ஐட்டமாக வாங்கலாம் அப்படின்னு போத்தீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி வருதுலையே, அரிசி மாவு, கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் 2 மாதத்துக்கு தேவையான போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு டோர் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் தான் தெரியும் என்னென்ன ஜாமெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான இந்த மாதிரி இட்லி குக்கர்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நாங்கள் நிறைய லெங்க்த்தான வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் க்ரோசரி ஐட்டமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நாளைக்கு தடுத்தது இதெல்லாம் செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு க்ரோசரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமாக்கி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஜாமான்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 அப்படியே காட்டுறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்க்கும்போது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஒரு ஓரலாக உங்களுக்கு காட்டினேன்னா அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், காஷ்மீர் சில்லி பவுடர்லாம் கூட இங்கே இருக்குது. எல்லா விதமான ஜாமானுக்கும் சிலருக்குலாம் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இதுமாரி buy 1 get 1 ஃப்ரீயெல்லாம் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாம் டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ நாங்கள் வாங்கின க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் இப்போ பேக் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ஹோம் டெலிவரிக்கு சொல்லிவிட்டேன். மீதி இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். போத்தீஸ்லாம் போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு காய்கறி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து போத்தீஸில் எல்லாமே டோர் டெலிவரி கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஜாமான் மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அது அந்த ஃபுட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, ஆயில் ஐட்டம், அதெல்லாம் இந்த பேக்கில் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதை இப்போ காட்டுறேன். போத்தீஸ் வந்து அதோட வீடியோ வந்து ஷாப்பிங் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ புடலங்காலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷன் திங்ஸ்லாம் வாங்கணும் இல்லையா, க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ்லாம், அதுக்காக இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் ஹேம்பர், எம்ஆர்பி வேல்யூ வந்து 350 ருபீஸ்க்கு வந்து வேல்யூவான ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அம்மா மேஜிக் ஃபுட் அது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா இட்லி பொடி வகைகள், சாதம் பொடி வகைகள், ரசம் அல்லது சாம்பார் பொடி, சத்து மாவு, நாட்டு சர்க்கரை, ஊறுகாய் வகைகள், துவையல் வகைகள், அப்பள வகைகள். அதுக்கப்புறம் பிரித்து காட்டுறேன். இதில் வந்து இதெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு காட்டுறேன், ஏன்னா இது இடுக்கடுக்காக இருக்குது. இந்த பேக் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னொரு சேனலில் சண்முகப்பிரியா சேனலில் போட்டிருக்கேன். புதுசாக இங்கே பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஜாமெல்லாம் ஃபுட் ஐட்டம்னு சொல்லிட்டு நம்மளை கையில் எடுத்துகிட்டு போக சொல்லிடுவாங்க. அந்த எண்ணெய், தயிர், அதுமாரி சீஸு, பட்ரு, மாவு, இட்லி மாவு, இதுமாரிலாம் நம்ம ஏதாவது வாங்கணும், அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும், இதெல்லாம் நம்ம கையில் தான் எடுத்துகிட்டு போகணும். எதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் சில பேர் கேட்குறாங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கக்கா, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மற்றவங்களுக்குலாம் நமக்குலாம் தெரியும் இல்லையா, தெரியாதவங்களுக்காக. இப்போ என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸில் வந்து
அமுல் பட்டர் வந்து 2 இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கேர்லிக் ஹெர்ப்ஸ் அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போத்தீஸில் வந்து நிறைய க்ரோசரி ஐட்டம்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். நான் அநேகமாக வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி போடுறேன்னா இல்லை முடிஞ்சு போடுறேன்னா தெரியல. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வேலை இருக்குது. இன்றைக்கி நான் எடுக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. நாங்கள் வந்து ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கு கிட்டத்தட்ட தான் நான் போத்தீஸே போனேன். அப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு கிடுகிடுன்னு ஹரிபரியில் 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ண சொல்லிட்டேன். இந்த ஜாமான் மட்டும் கையில் எடுத்துங்க, நான் அந்த பையில் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன். நான் அதுமாரி இந்த அமுல் சீஸ் பற்றி நிறைய இருக்குது. அது உங்களுக்கு ஒன்றுன்னா அதில் காட்டுறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தெளிவாக தெரியும். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நான் வாங்கினேன்னா இந்த பட்டர்லேயே வந்து ஒரு 4-5 இருக்குது. இந்த சீஸ்லேயே நான் 2 ஃப்ளேவர் மட்டும் தான் வருஷம் சூஸ் பண்ணேன். இது 2 வந்து வருஷனுக்காக உள்ளது, அதனால் அது சூஸ் பண்ணியிருக்கு. அதனால் இது 2 அதுக்கு சீஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டோன்னா பசங்கள்லாம் வளருவாங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் கொஞ்சம் சீஸ்லாம் சாப்பிட்டனால ஹைட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நெய் வாங்கியிருக்கேன். நான் காஃபி டீலாம் நான் குடிக்கிறது இல்லைனால பால் வந்து வருஷம் மட்டும் தான் வாங்குவோம். தயிர் ஊற்றி வைப்போம். அதனால் கீ வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 2 இருக்கும். கீயில் ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், இந்த எல்லோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இது வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஏதாவது பசிக்குது, இந்த கொழுக்கட்டைக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கேக்குங்க ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு அதுக்காக ஒரு ப்ரெட்டை பிடிச்சி போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு பிஸ்கெட்லாம் செய்யறதுக்கு நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தேவைப்படும். ஏன்னா நான் வந்து கடலெண்ணெய்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருவேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் சமைப்பேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஐட்டம்லாம் செய்யணும், அதாவது பேக்கரி ஐட்டம் செய்யணும்னா நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குலோப் ஜான்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தேவைப்படும். அதனால் 2 சன்ஃப்ளவர் ஆயில். இந்த குலோப் ஜானை வந்து கிரவுண்ட்நட் ஆயிலில் செஞ்சு பார்த்தேன். ஆனால் அந்த கிரவுண்ட்நட் ஆயிலோட இதுதான் ஃப்ளேவர் தான் இருக்குது. அதனால இது 2ம் எடுத்து போட்டு வந்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து நான் வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து விளக்கு எண்ணெய் வாங்குறதில்ல. அதாவது தீபம் ஏற்றுவோம் இல்லையா சாமிக்கு, தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் கலந்து ஒரு 5 எண்ணெய் ஏற்றலாம். 2 தான் இப்போ அவைலபிளாக இருக்குன்னு நான் இது 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா சாமிக்கு வந்து விளக்கு போடுறதுக்கு நமக்கு தேவைப்படும். நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயிலையும் ஏற்றலாம். இன்னும் 5 வகையான எண்ணெய் இருக்குது. அது நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் நான். அப்புறம் இப்போ வந்து தோசை மாவை தீந்து போயிட்டு பார்ப்பேன். நைட்டு தான் அரைக்கணும், அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி போயிட்டு வந்தாலும் பிஸியாக தான் இருக்கும். இந்த மாவு சும்மா எடுத்து போட்டு வந்திருக்கேன் நான். இதில் எல்லாம் சால்ட்டெல்லாம் இருக்குதான். இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மாவு அரைக்கணும். அப்புறம் வந்து கார்ன் இதுமாரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று பிடிச்சி போட்டு வந்தேன். அப்புறம் இந்த ப்ரெட் வந்து அப்படி லைட்டாக ரோஸ்ட் பட்டு படுக்கு நடுவில் அடியில் வெங்காயம் தக்காளிலாம் வச்சு சாப்பிட்டா செம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வருஷமாக புதுசாக ஒன்று வாங்கி போட்டுக்கு. இது வந்து சிக்கன் பாப்ஸ்னு போட்டிருக்கீனுமோ. இது அவங்க டேடி வேலை. இந்த நான்வெஜ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக வருஷன் ரொம்ப நான்வெஜ் சாப்பிடாது. எப்போயாவது ரேராக அந்த KFCயில் அந்த மாதிரி இருக்குமே, இந்த மாதிரி இருக்காமே, அதோட திடீர்னு எனக்கு அதோட பேர் மறந்து போச்சு. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில சமயம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருப்போம், திடீர்னு மறந்துடும் அந்த பேர். இது வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, நோ ஆடர் ப்ரெசர்வேட்டிவ்ஸு. MSGன்னு ஒன்று கடல, அப்புறம் கலர்லாம் ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டு பேபிஸ் ஏதாவது சிக்கன்லாம் அடிக்கடி கொடுக்கக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வருஷன் வந்து இந்த பேக்கெட்டை தூக்கிட்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2020 வரைக்கும் 1 வரைக்கும் வச்சுக்கலான்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தாலும் ஏதாவது கலக்காமையாக வச்சுருப்பானோ அதில். இதோட ப்ரைஸ் எங்கே 239 ருபீஸ் ஆகுது. என்ன கேட்டால் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் இது வந்து வாங்கிட்டது. மொதல் வாட்டி வாங்கும் போது வேணான்னு சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு விட்டுட்டேன் நான். அடுத்த முறை சொல்லணும் நம்ம அதை. அப்புறம் இந்த பேக்கெட்டை பிரித்து காட்டலையான்னு கேட்பீங்க, அதனால் நான் வந்து காட்டுறேன். இது கடைசியாக தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேக்கெட்டாக தராங்கன்னுட்டு. பார்த்திங்கன்னா அம்மா மேஜிக், அது ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 30 ரூபா. நாட்டு சக்கரை இருக்குதுப்பா அதில், பார்த்திங்களா, நாட்டு சக்கரை இருக்குது. வச்சுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய அழகாக இருக்குது இந்த பேக்கெட்டே பார்க்க. இது வந்து ரசப்பொடி இருக்குது, ஜாக்கரி இருக்குது, ரசப்பொடி இருக்குது. அப்புறம் இது என்ன, நெல்லிக்காய் ஊறுகாய். வா சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய் பிடிக்கும். இதெல்லாம் வீட்டுக்கு தேவையானதாக ஒரு அழகாக சூப்பராக ஒரு பையில் போட்டிருக்காங்க. அப்பளம் இருக்குது. முதலையே அப்பளம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், தெரிஞ்சுதான் எடுத்துருக்க மாட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி மிளகாய் பொடியும் இருக்குது. வருஷத்துக்கு ரொம்ப இட்லி மிளகாய் பொடி பிடிக்கும். அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி மாவு கூட வச்சுருக்காங்க பாருங்களேன், சூப்பர். எதெல்லாம் முக்கியமாக மக்கள் தேடுவாங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு. இதுவும் வந்து ஒரு வியாபார உத்தி தான் சொல்லணும் இதை. அதுக்கப்புறம் இது வந்து மேங்கோ தொக்கு,
மாங்காய் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சூப்பரான பாக்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. நான் ஜாமெல்லாம் வாங்கினேன்ல, எவ்வளோக்கு வாங்கினேன்னு கிட்டத்தட்ட அந்த பில்லு வந்து எடுத்துங்க வச்சுருக்கேன். பிலோ 9க்குள்ளே ஏற்கனவே கொஞ்சம் என்னென்ன ஜாமான் மிச்ச ஜாமான் வந்தது அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கேன்ட்டு. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 350 ரூபா வருது. கிஃப்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரீ. போத்தீஸில் இப்போ நீங்கள் வந்து எபோ 5க்கு மேலே 8க்கு மேலே வாங்கினீங்கன்னா இந்த இது உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அடுத்தது வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தெம்பா அடுத்தது மாவு அரைச்சிட்டு இதெல்லாம் எடுத்து முதல்ல இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அந்த சீஸ் எல்லாம் இல்லைன்னா சுத்தமாக வீணாக போயிடும். அதை வச்சுட்டு ஒன்று ஒன்றா காட்டுறேன். இன்னும் 2 சொல்ல மறந்துட்டேன்ப்பா. இந்த பாருங்கள், ஆலிவ் ஆயில் ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஃபுட்டுக்காக வந்து பேஸ்தா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா செய்கிறதுக்காக இந்த ஆயில் வாங்கியிருக்கேன். பீஸாலாம் வந்து ஆலிவ் ஆயிலில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது 20 கிராம் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளேவர் வாங்கி இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வாங்கிட்டு இதெல்லாம் வருஷம் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு. இப்போ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சீஸ் ஏற்கனவே வந்து அமூல் இதில் இருக்குது. இதில் மிச்சம் ஏதாவது இருந்தால் அதில் ஃபில் பண்ணுறதா வாங்குவேன். இந்த சீஸ் பீஸாக்கெலாம் செய்யணும், அந்த சீஸ் ஃபில் பண்ணுறது. இப்போ அதை நான் வாங்கிட்டு வரல. அன்சால்டட் பட்டரு அமூல் அதெல்லாம் இருக்குது இதில். இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸை எடுத்தால் தான் சீஸை வைக்க முடியும் போல் இருக்கு. எடுத்தாச்சு. இப்போ சீஸ் எல்லாம் வச்சாச்சு, கவர் பண்ண வேண்டிய அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது 2த்தையும் விட்டுட்டேனே நான். இது வந்து ஹைடக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து அமிர்தாஜன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். டப்பாவை கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாவில் வந்து சால்ட் நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லையா, இதுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 kg இது. மேலே ஒரு சத்தம் கேட்குது, அது ஃபேனு தான், பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. இது வந்து 46 ருபீஸ் ஆகுது. 50 ரூபாங்கிறது 46 ரூபா ஆகுது. இதை பிரிச்சு தான் அதில் கொட்டணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எண்ணெய் அதில். ஸோ அதனால் எண்ணெய் அதில் ஃபில் பண்ணிக்கணும். ஊற்றுற போது லைட்டாக வந்து லிட் வந்து அப்படியே ஓப்பன் ஆகிக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் எடுத்ததில் வச்சிடலாம். இப்போ வந்து இது கொஞ்சோடு தான் நான் தண்ணி ஊற்றிட்டேன். நான் இதில் இதுவாக பார்க்கும்போதே தனியாக தான் இருக்குது. அது நமக்கு எவ்வளோ தேவைப்படணும் அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இப்போ வந்து எண்ணெயை வந்து அது மேலே ஊற்றிக்கணும். பசங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம், பெரியவங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் ஒன்று சொல்லியிருக்கேன், கேஸ்டர் ஆயில் கூட இதில் விட்டுக்கலாம் அப்படின்னு. தோசைக்கு வந்து நைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃப்யூச்சரில் போகிறேன். ரொம்ப காரசாரமான சூப்பரான ட்ரெடிஷ்னல் துவையல் வருஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பூண்டு துவையல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி பொடி மாதிரியே இதுவும் நம்ம வந்து ஒரு 10 நாள் நல்ல நிலையெல்லாம் போட்டு செய்கிறது. நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இப்போ தொட்டுது. அதுக்கு பூண்டு துவையல் வச்சாச்சு. நல்லெண்ணையும் இப்போ ஃபில் பண்ணியானோ கொஞ்சம் தான் இருக்குது. நல்லெண்ணெய்னா இப்போ நான் பாக்கெட்டில் வாங்கின நல்லெண்ணெய் தனியாக வந்து அந்த இதில் வாங்குவோம்ல செக்கெல்லாம் பண்ணுவாங்களா, அந்த இடத்துல வாங்கின எண்ணெய் தான் அதில் ஃபில் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. இப்போ இதை ஃபஸ்ட்டு கொண்டு போய் என்னோடய ஹஸ்பண்ட் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் முதல்ல கேட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு வருஷனுக்கு வந்து பட்டர்லாம் போட்டது கேட்கும் தோசை. அதனால் அவங்க தோசையை முடிச்சுட்டு அதுக்கு வந்து ஊற்றுவோம். இப்போ இந்த இதில் தான் ஆயில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் காட்டுறேன். ஸோ இதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த கேனெல்லாம் கழுவி வச்சுட்டு அடுத்த வேலையெல்லாம் அடுத்தடுத்தா நம்மளோட எபிசோடில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது இந்த கேனு இன்னும் கொஞ்சம் கேன்லாம் இருக்குது. மாதத்துக்கு எப்படி நான் எண்ணெய் வாங்கி எல்லாம் ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆயிலை ஃபில் பண்ணியாச்சு. லிட்டை போட வேண்டியதுதான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலான்னு வச்சுருக்கேன். இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் அப்படியே போட்டு விட்ருவோம். வருஷனுக்கு தான் அது. வளர்கிற பசங்க சாப்பிட்லாம், நெய்யெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாளியில் இருந்த எண்ணெய் மிச்சத்தை இதில் ஊற்றி ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய பையனுக்கு இது தான் கொடுப்பேன். என்னோடய பாட்டில் தரமாட்டேன், உடச்சுங்க ரெண்டுன்னு சொல்லிட்டு. அதனால் இதில் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் ஃபில் பண்ணது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால. இதுமாரி இருக்கும். இது வாங்கி பார்த்திங்கன்னா கல்யாண டைமில் வாங்கினது ரொம்ப நல்லாயிருக்கும். லாங் லைஃப் எண்ணெய் வந்துட்டுருக்கு பாருங்கள். மாவெல்லாம் தோசையெல்லாம் சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் சின்ன பிளேஸ் தான் என்னோடய கிச்சனு. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஏன்னா தோசைக்கெல்லாம் பயங்கரமாக சுடுது. முதல்ல நான் நினச்சேன் சரி ஆலிவ் ஆயிலில் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாட்டிலே இருக்கனால அப்படியே விட்டுட்டேன். வேறு எதுலேயும் ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன்.
இப்போ அப்படி இருக்குது. இதோட பின்னாடி இருக்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு தனியாக வீடியோ வந்து நம்ம தமிழ் ட்ராவலர்லேயே போடுறேன். விளாக்ஸ் மாதிரி, ரொட்டீன் மாரி, ஷாப்பிங் மாரி, இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுலேயே வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் டீட்டெயிலாக. இப்போ டிஷ்வாஷரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாமான்னு பார்க்காதீங்க. அடியில் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு ஜாமான் எல்லாத்தையும் வந்து அது மேலே நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிட்டு தான் இட்லி மாவு அரைக்க போகிறேன். ஸோ எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஏன்னா குட்டி சிங்க் இது. இட்லி பாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக இது வரைக்கும் அடைச்சிருக்கு. இல்லைன்னா இவ்வளோ பெருசாக இருக்காது. சாயந்தரம் வெளியில் போலாம் இந்த வேலை முடிஞ்சிருக்கும். சட்டுன்னு கிளம்பு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு உடனே வந்துடணும் அப்படின்னா சாயந்தரம் இன்னைக்கு வர வேண்டாம் நாளைக்கு போகலான்னு எவ்வளோ சொல்லி அப்பாவும் பிள்ளைகிட்டேன்னு சொல்லி பார்த்தேன். கேட்கறதே கிடையாதுப்பா. வந்துன்னா வா இப்பயே வாங்கி கொடுத்தேன் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது? நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுட்டு பண்ணுறதுனா ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் மல்லு கட்டி இந்த இளையராஜா சாங்ஸ்லாம் நைட்டு போடுவாங்க. அப்படியே மாவு அரைச்சிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு இதெல்லாம் டிஷ்வாஷர் வந்து 2 ஷிஃப்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஷிஃப்ட்டு போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஷிஃப்ட்டு போடணும். இப்போ ஒன்று போட்டுட்டேன்னா நான் காலையில் இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி வீட்டில் இருக்கலாம் தான் நான் நினச்சேன். நானே நினச்சி வீட்டில் இருக்கலான்னு நினச்சாலும் என் ஹஸ்பண்டும் என் பையனே என்னை விடவே மாட்டாங்க. அப்படி ஒரு வந்து இது நமக்கு. உங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டெய்லி ஜாலியாக போகிறீங்க. இவ்வளோ வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு போட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட வேண்டியதாக இருக்குது. சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த ட்ரையர் இருக்கிறதுனால, அதாவது இந்த ட்ரைனர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த கருவேப்பிலை மாரி இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே போடுறதுக்கு. இது இட்லி பாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குது. இப்போ டிஷ்வாஷரில் ஓடிட்டு இருக்குது. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது பார்க்கணும். இதில் வந்து ரீஃபில் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. இது ரின்ஸு இதெல்லாம் இப்போ நான் வாங்கின ஒரு டேப்லெட்டில் எல்லாமே இருக்குது. அதனால் ஃபில் பண்ண. இல்லைன்னா இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணும் ரின்ஸு போடலைன்னா அது போடும், சால்ட் இருக்கணும், செக் வாட்டர்லாம் காட்டும். பட் அதுலேயே எல்லாமே டேப்லெட் இருக்குது. அது அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ டைனிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இட்லியெல்லாம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, வெந்தயம் வந்து ரெடி ஆகிட்டு. இதை ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது, தண்ணி அப்படியே வேணும். அடுத்தது சாயந்தரமே ஊற வச்சு போனேன். உளுந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கீழே அரிசி இருக்குது. உளுந்தெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொய்யாப்பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தப்பலாம் பச்சை மிளகாலாம் கலந்துருக்கு. நாளைக்கு சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கலான்ட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் கலந்து பார்த்திங்கன்னா அதுமாரி ஒரு கத்திரிக்காவும் கோவக்காவும் இதில் கலந்து வந்துடுது. வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். கொத்தரங்காய் வந்து பொரியல் பண்ணி தரணும். தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். காலை சமையல் இதெல்லாம் வந்து அநேகமாக அடுத்த வீடியோவில் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ மாவு அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டு அப்படியே அரைச்சிட்டு இருக்குது. அடுத்தது உளுந்து அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசியை போட்டு ரெடி பண்ணணும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த கலர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்க. பொன்மணின்னு சொல்லிட்டு வெட்கிரண்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து சமூகப்பிரியா சேனலில் இதோட வீடியோ போட்டிருப்பேன். இப்போ மாவு அரைச்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்க கமெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ வந்து ஆன்சர் பண்ணிட்டுருப்பேன். ஏதாவது ஒரு வேலை கிட்ட செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நிறுத்தி நிதானமாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து உங்களுக்கு பதில் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு ரிப்ளை பண்ணியிருப்பேன் நான். ஸோ இன்றைக்கி மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு அடுத்த வீடியோ இதோட வந்து தொடர்ச்சி வந்து நான் நெக்ஸ்ட் டே வந்து போடுறேன். நான் நாளைக்கு காலையில் என்னென்ன செய்கிறேன் இட்லியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் போத்தீஸில் போட்டிருந்தோம்னா ஜாமான்லாம் ஹோம் டெலிவரி பண்ண சொல்லி அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்துடும். அதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வழக்கம் போல் ஒன்று சொல்லுவேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.